ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வேலை அகாடமிலேருந்து சுஜிதா பேசுகிறேன். நம்ம 12th 10th பாலிட்டி 11th 12th பாலிட்டி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் 10th பாலிட்டி கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இதில் மொத்தம் 5 லெசன்ஸ் இருக்குது. இன்றைக்கி ஃபஸ்ட் லெசன் பார்க்குறோம், இந்திய அரசியலமைப்பு. ஃபஸ்ட்டு 3 லெசன் இந்த 10th பாலிட்டி ரொம்ப 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 முக்கியமான லெசன். இதில் ஒரு லைன் கூட நீங்கள் விடக்கூடாது, எல்லாத்தையுமே படித்து தான் ஆகணும். ஏன்னா மேக்ஸிமம் கொஷின் வந்து இதுலேருந்து தான் கேட்பாங்க. ஓகேவா, இதிலே எல்லாமே கவர் ஆகிடும். ஓகேவா, 4th 5th லெசன் வந்து முக்கியமான பாயிண்ட்டை மட்டும் படிச்சுக்கிட்டா போதும். இதில் ஒரு லைன் கூட நீங்கள் விடக்கூடாது. அதனால் ஒரு நாளைக்கு ஒரு லெசன் தான் நான் கணக்கு வச்சுருக்கேன். இன்றைக்கி இந்திய அரசியலமைப்பு. ஓகேவா, இது என்னென்னு சொல்கிறோன்னா அதை மட்டும் படிச்சிங்க. ஓகேவா, அரசியலமைப்பு என்ற கொள்கை முதல் அமெரிக்க ஐக்கிய நாடுகள் தோன்றியதுன்னு கொடுத்துறாங்க. இது முக்கியமான பாயிண்ட், இதை நோட் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட், இந்திய அரசியலமைப்பு எப்போ உருவாக்குறாங்க, யாரோட அடிப்படையில் உருவாக்குறாங்கன்னு கொடுத்தாங்க. 1946ஆம் ஆண்டு அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டது. மொத்தம் வந்து 389 உறுப்பினர்கள், அதை நோட் பண்ணிக்கிங்க. மொத்தம் எதுலேருந்து வந்தாங்க, 292 மாகாண பிரதிநிதிகள், 93 சுதேசவர்கள், மாகாண முதன்மை ஆணையர் சார்பில் 3 பலுஸ்தான் சார்பில் 1. மொத்தம் 389 பேர். முதல் கூட்டம் எப்போ நடைபெறுகிறதுனா 1946 டிசம்பர் 9ஆம் நாள் நடைபெறுது. தற்காலிக தலைவராக டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா தேர்வு செய்யப்படுறாரு. அதுக்கப்புறம் அவர் இறந்துருவார். அதுக்கப்புறம் வந்து நிரந்தர தலைவராக ராஜேந்திர பிரசாத் வந்து தேர்வு செய்யப்படுறாரு. துணைத் தலைவர் யாருன்னா ஹெச் முகர்ஜி மற்றும் வி.டி. கிருஷ்ணமாச்சாரி. மொத்தம் 11 அமர்வுகளாக 166 நாட்கள் நடைபெறுது. மொத்தம் எத்தனை திருத்தங்கள், 2473 திருத்தங்கள் வந்து முன்வைக்கப்படுது. ஓகேவா, அதை நோட் பண்ணிக்கிங்க. 2473 திருத்தங்கள் முன்வைக்கப்படுது. இது வந்து சட்ட வரைவுக்குழு தலைவர் டாக்டர் அம்பேத்கர் தான் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கினார். இந்திய அரசியலமைப்பின் தந்தை என அழைக்கப்படுகிறார். மொத்தம் எத்தனை பிரிவுகளாக இருக்கு பாருங்கள், 390. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் அப்போ 395 சட்டப்பிரிவுகள், 22 பாகங்கள், 8 அட்டவணைகளாக இருந்துச்சு. ஓகேவா, 1949 நவம்பர் 26ஆம் நாள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நடைமுறைக்கு வந்தது 1950 ஜனவரி 26ஆம் நாள். இந்த லெசனில் எல்லா பாயிண்ட்டுமே முக்கியம், நீங்கள் எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுங்க. ஓகேவா, பிரேம் பெஹாரி நரேன் ரைஜ்ரா என்பவர்கள் இத்தாலிய பாணியில் நம்ம அரசியலமைப்பு எழுதப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்திய அரசியலமைப்பின் சிறப்பு கூறுகள் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இதை ஷார்ட் ஆக்கிட்டாங்க. இப்போ நியூ எடிஷன் புக்கு 2019 எடிஷனில் வந்து 11 பாயிண்ட் கிட்டத்தட்ட கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, இது அப்படியே நோட் பண்ணிக்கிங்க. முகவுரைனா என்னன்னு கொடுத்துறாங்க. யாருன்னா 1947 ஜனவரி 22ஆம் நாள் இந்திய அரசியலமைப்பு சபையால் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இது வந்து நேரு வந்து குறிக்கோள் தீர்மானம்னு ஒன்று இது பண்ணியிருப்பார். அதுலேருந்து தான் வந்து முகவுரை எடுத்திருப்பாங்க. ஓகேவா, அரசியலமைப்பின் திறவுகோல்னு சொல்லுவாங்க. 42வது அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஒரே ஒரு முறை தான் முகவுரை தீர்த்திருக்காங்க. ஓகேவா, ஒரே ஒரு முறை மட்டும் தான் தீர்த்திருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு முகவுரைனா என்னென்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற மக்களாட்சி குடியரசுன்னு சொல்லுவாங்க. இதில் ஜனநாயக குடியரசுன்னு இருக்குது, ரெண்டுமே ஒன்று தான். ஓகேவா, அதை நோட் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் வந்து 1789ஆம் ஆண்டு பிரெஞ்சு புரட்சியின் போது சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆயின முக்கிய மூலங்கள் ஆயின. ஓகேவா, குடியுரிமை. ஓகேவா, குடியுரிமை பகுதி 2ல் சட்டப்பிரிவு 5லேருந்து 11 வரை இருக்குது குடியுரிமை. குடியுரிமையில் என்ன கொடுத்துருக்காங்க, குடியுரிமை சட்டம் 1955 5 வகையில் பெறலாம், 3 வகையில் இழக்கலாம். ஓகேவா, எது மூலயமா, பிறப்பின் மூலம் பெறலாம், வம்சாவளியின் மூலம் பெறலாம், பதிவின் மூலம் பெறலாம், இயல்பு உரிமை, பிரதேச இணைவு மூலம் பெறலாம். ஓகேவா, இழத்தல் வந்து தானாக முன் வந்து இழத்தல். வேறு நாட்டு குடியுரிமை பெறும்போது நம்ம குடியுரிமை ஆட்டோமேட்டிக்காக தான். ஒருத்தவங்க தவறு பண்ணி வந்தாங்கன்னா, தவறு பண்ணி இயல்பு உரிமை மூலமாக நம்மள்ட்ட குடியுரிமை வாங்கினாங்கன்னா அவங்க தவறு செஞ்ச பட்சத்தில் அந்த குடியுரிமை இழக்கப்படும். ஓகேவா, அடிப்படை உரிமை வந்து பகுதி 3ல் 12லேருந்து 35 வரை இருக்குது. ஓகேவா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து இது வந்து அமெரிக்க அரசியலமைப்பு அமெரிக்கா பேஸ் பண்ணி இருந்தால் அரசியலமைப்பு 7 அடிப்படைகளே வழங்கியது. ஃபஸ்ட்டு வந்து 7. ஓகேவா, அதான் சொல்ல வந்தேன். 7 அடிப்படை உரிமை இருந்துச்சு, இப்போ வந்து 6 தான் இருக்குது. சொத்துரிமையை நீக்கிட்டாங்க. ஓகேவா, அரசியலமைப்பு தீர்வு காணும் உரிமை அப்படிங்கிறது வந்தாங்க சட்டப்பிரிவு 32. ஓகேவா, இந்த சட்டப்பிரிவு 32 என்ன சொல்கிறாங்கன்னா, அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆத்மான யார் சொல்லியிருக்காருன்னா அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஆட்குணர்வு நீதி பேராணை, இந்த இங்கிலீஷில் இருக்க நோட்ஸ் ஃபுல்லாக படிச்சிங்க. ஹேபியஸ் கார்பஸ். கட்டளை உறுத்தும் நீதி பேராணை மேண்டவஸ். தடையுறுத்தும் நீதி பேராணை ப்ராகிபிஷன். ஆவண கேட்பு நீதி பேராணை சென்டாரியோ. தகுதி முறையிலிருந்து என்ன குவா வாரண்டோ. ஓகேவா, இது எல்லாத்தையுமே பார்த்துங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு சமத்துவ உரிமை பிரிவு கொடுத்துறாங்க பாருங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பாக்ஸ் ரோல் எல்லாத்தையுமே நீங்கள் எப்படியாவது நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டு தான் ஆகணும். ஓகேவா, இதில் எதுவுமே விட்றாதீங்க. உங்களுக்கு இந்த பாலிட்டியே தெரியலனா கூட இந்த 10th ஃபஸ்ட்டு 3 லெசன் உங்களுக்கு ரொம்ப கை கொடுக்கும். அதனால் இந்த பாக்ஸை நல்லா படிச்சிங்க. இந்த பாக்ஸில் இருக்கிற இந்த ப்ளூ கலரில் ஃபுல்லாக இருக்க வரையும் படிச்சிங்க. நான் சொன்னேன்னா சொத்துரிமை நீக்கிட்டாங்க, அதை கொடுத்துறாங்க பாருங்கள். 1978ஆம் ஆண்டு 44வது அரசியலமைப்பு சட்டத்தின்படி அடிப்படை உரிமைகள் பட்டியலிருந்து சொத்துரிமை நீக்கப்பட்டது. இது இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு பகுதி 12 300 ஏக்கின் கீழ் சட்ட உரிமையாக வைக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் பகுதி 5ல் 36லேருந்து 51 வரை இருக்குது. ஓகேவா, இது வந்து அயர்லாந்துலேருந்து எடுத்திருப்பாங்க. ஓகேவா, இதை வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா புதுமையான சிறப்பு அம்சம்னு யார் சொல்லியிருக்காருன்னா அம்பேத்கர் சொல்லியிருப்பார். ஓகேவா,
அதுக்கப்புறம் 2க்குள்ள இது கொடுத்துருக்காங்க பாருங்கள், பாக்ஸ் நோட்ஸ் அதை மட்டும் பார்த்துக்குங்க. ஓகேவா? இது அமெரிக்காலேருந்து, இது அயர்லாந்துலேருந்து எடுத்தது. அது அப்படியே பாக்ஸ் வந்து பார்த்துங்க, 2க்குள்ள டிஃப்ரென்ஸ் புரியும். அப்புறம் வந்து 2002ஆம் ஆண்டு 86வது சட்டத்திருத்தத்தின்படி இந்திய அரசியலமைப்பு 45வது திருத்தப்பட்டு 21 கீழ் தொடக்க கல்வி அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நோட் பண்ணிங்க. அடிப்படை கடமைகள் வந்து 42வது அரசியலமைப்பு சட்டத்திட்டம் 1976 தான் ஜாயின் பண்ணுறாங்க. இது வந்து அரசியலமைப்பு உருவாக்கும் போது கிடையாது, இடையில தான் வந்து இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஓகேவா? முன்னாள் சோவியத் யூனியன்லேருந்து எடுக்கப்பட்டது அடிப்படை கடமைகள். மொத்தம் வந்து 10 அடிப்படை கடமைகள் இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக 11வது எடுத்துக்கிட்டாங்க. ஓகேவா? ஒவ்வொரு இந்திய குடிமகனும் அரசியலமைப்பு, அதன் கொள்கைகள், நிறுவனங்கள், தேசிய கொடி, தேசிய கீதம் மதித்தல். இந்த 11 பாயிண்ட்டு நல்லா நோட் பண்ணி வச்சுங்க. இந்த 11வது வந்து எப்போ இன்க்ளூட் பண்ணுறாங்கன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். 86வது அரசியலமைப்பு சட்டத்திட்டம் 2002. ஓகேவா? இதை நோட் பண்ணிக்கங்க. நடுவண் மாநில உறவுகள், சட்டமன்ற உறவுகள், நிர்வாக உறவுகள். சட்டமன்ற உறவுகள்னால் யார் சட்டத்தை ஏற்றுறாங்க அப்படிங்கிறது இருக்குது. அவங்கவுங்க சட்டத்தை அவங்கவுங்க ஏற்றிருப்பாங்க. மொத்தம் எத்தனை பட்டியல் இருக்குன்னு கொடுத்துறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருந்த பட்டியல் இது. ஓகேவா? இப்போ இருந்த பட்டியல், இப்போ இருக்கிறது கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறையா ப்ரீவியஸ் இயர் கொஷினில் இந்த இது கேட்டிருக்காங்க. இது ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிங்க. மத்திய பட்டியலில் வந்து 100 இருக்குது, மாநில பட்டியலில் வந்து 61 இருக்குது, பொது பட்டியலில் 52 இருக்குது. 1976 42வது சட்டத்திட்டத்தில் 5 துறைகள் வந்து மாநில பட்டியலேருந்து பொது பட்டியலுக்கு மாற்றினாங்க. அது என்னென்னா கல்வி, காடுகள், எடைகள் மற்றும் அளவுகள், மறவைகள் மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு மற்றும் உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற அமைப்புகள் தவிர பிற நீதிமன்றங்களுக்கான நிதி நிர்வாக ஆணையம். ஓகேவா? நிர்வாக உறவுகள் என்னென்னு கொடுத்துருக்காங்க. நிதி உறவுகள் பகுதி 12 267 293 வரையும் கொடுத்துருக்காங்க. நிதிக்குழு வந்து ஆர்டிக்கல் 280 படி குடியரசுத் தலைவர் நியமனம் செய்வார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சர்க்காரியா குழு வந்து 1983ஆம் ஆண்டு தன்னுடைய பரிந்துரைகளை வழங்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதை நோட் பண்ணிங்க இந்த பாக்ஸு. மொத்தம் வந்து 247 பரிந்துரைகளை பற்றி 180 பரிந்துரைகள் மட்டும் நடுவர் அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதுக்கப்புறம் வந்து மத்திய மாநில அரசுகள் ஆராய வந்து நம்ம தமிழக அரசு வந்து 1969 ராஜபனார் தலைமையில் வந்து ஒரு குழு அமைக்கிறாங்க. அது கொடுத்துறாங்க. அலுவலக மொழி, இந்த இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஓகேவா? இந்த பகுதி 17 343 351 வரையும். அப்புறம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? செம்மொழி 6 செம்மொழி இருக்கா? தமிழ் வந்து 2004, சமஸ்கிருதம் 2005, தெலுங்கு 2008, கன்னடம் 2008, மலையாளம் 2013, ஒடியா 2014. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அவசர கால ஏற்பாடுகள். தேசிய அவசர நிலை பார்த்துங்க, மாநில அவசர நிலை. ஓகேவா? எப்பப்போ வந்திருக்குங்கிறது கொடுத்துருக்காங்க. இந்த ஏழை நோட் பண்ணிங்க. நிதி அவசர நிலை 360. இது வந்து பகுதி 18 இருக்கும். ஓகேவா? பகுதி 18 வரும் இந்த அவசர நிலை. ஓகேவா? 17 மொழி இருக்குல்ல, 18 வரும் இது. நெக்ஸ்ட் வந்து அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் பகுதி 20 368 சட்டத்திருத்தத்தை திருத்துறதுக்கான வழிமுறைகள் கொடுத்துருப்பாங்க. எப்படி கொடுத்துருவாங்க பாருங்கள். இந்த 3 பாயிண்ட் தான் முக்கியம். ஓகேவா? நம்ம 12th செகண்ட் லெசனில் கூட பார்த்துருப்போம். நான் டெஸ்ட் வச்சேன்னா ஒரு கொஸ்டின் அதில் கூட வந்திருக்கும். ஓகேவா? நாடாளுமன்ற சாதாரண அறுதி பெரும்பான்மை, நாடாளுமன்ற சிறப்பு அறுதி பெரும்பான்மை, நாடாளுமன்றத்தின் சிறப்பு அறுதி பெரும்பான்மை பாதிக்கு மேற்பட்ட மாநிலங்கள் ஒப்புதல் பெறுவதன் மூலம் திருத்தப்பட்டது. ஓகேவா? 42வது அரசியலமைப்பு சிறு அரசியலமைப்புன்னு கொடுப்பாங்க. ஓகேவா? அரசியலமைப்பு சீர்திருத்த குழுக்கள் அரசியலமைப்பு செயல்பாடுகளை குறித்து ஆய்வு செய்ய 2000ஆம் ஆண்டு MN வெங்கடஜலா தலைமையில் வந்து இது பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் 2007 MN புன்ஷி தலைமையில் வந்து ஒரு குழு அமைச்சிருப்பாங்க. ஓகேவா? இதெல்லாமே நோட் பண்ணிங்க. ரொம்ப 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 இந்த லெசன் முக்கியம். ஒரு லைன் கூட விடாமல் எல்லாத்தையுமே நீங்கள் நோட் பண்ணி வச்சிங்க. அதான் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? தேங்க்யூ.